செய்யப்படுகின்றது. அதுவும் புற்றுக்கட்டியாகத்தான் இருக்கும். அதுபோல தைராய்டில் ஏன் கட்டிகள் ஏற்படுகின்றன என்பதற்கு சுற்றுப்புற சூழல் காரணங்கள் இல்லை என்றாலும் பாரம்பரியாக அந்த மரபணுக்களில் சில கோளாறுகள் இருந்தால் இந்த நோயாளிகளுக்கு சாதாரண கட்டிகளோ அல்லது புற்றுக்கட்டிகளோ தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த தைராய்டு இடம் மாறி அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. தைராய்டு ஒரு குழந்தை வளரும் பொழுது, கருப்பையில் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வாயில் அடிப்பகுதியில் இருந்து ஒரு பை போன்ற ஒரு உறுப்பு கீழ் நோக்கி செல்லும். அது கழுத்தின் முன்பகுதிக்கு வந்தவுடன் இரண்டாக பிரிந்து 2 தைராய்டு சுரப்பிகளாக மாறுகின்றது. இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் நாக்குக்கு அடியிலிருந்து வழக்கமாக தைராய்டு இருக்கக்கூடிய இடம் வரை எங்கு வேண்டுமானாலும் அதை தடைபட்டு நின்று விடலாம். அப்படி தடைபட்டு நிற்கும் இடத்தில் ஒரு கட்டி தோன்றும். அந்த கட்டிக்கு தைராய்டு போன்ற வடிவம் இருக்காது, அது ஒரு உருண்டையான கட்டியாக இருக்கும். எனவே சில பேருக்கு நாக்குக்கு அடியில் ஒரு உருண்டையான கட்டி தோன்றும், சில பேருக்கு கழுத்தின் மேல் பகுதியில் உருண்டையான கட்டி இருக்கும். இவையெல்லாம் தைராய்டு இடம் மாறி அமையக்கூடிய வாய்ப்பை தருகின்றன. இந்த குறையை கண்டுபிடிப்பதற்கு என்ன மாதிரி ரத்த பரிசோதனை? தைராய்டு மிகுதியையும் குறைவையும் கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் அந்த சுரப்பை அளக்கும் ஒரு பணியை செய்து அதை கண்டுபிடிக்கின்றோம். இதை உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தோடு சொல்ல வேண்டும் என்றால், சாதாரணமாக இரத்த சர்க்கரை என்று பேச ஆரம்பித்தோம் என்றால் அதை மில்லிகிராம் அளவுகளில் பேசுகின்றோம். இரத்த புரதம் என்று பேசினால் அது கிராம் கணக்கில் பேசுகின்றோம். தைராய்டு சுரப்பு என்று பேசும் பொழுது அது மைக்ரோகிராம் குவான்டிட்டியில், அதாவது மைக்ரோகிராம் அளவில் தான் அங்கு இருக்கின்றன. மைக்ரோகிராம் என்பது ஒரு கிராமில் 1000ல் 1 பங்கு. இவ்வளவு குறைவான ஒரு அளவில் அது 5 இருக்கிறதா, 10 இருக்கிறதா, 20 இருக்கிறதா என்று அளந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அதை ஒரு குத்து மதிப்பாகத்தான் பார்த்து மதிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், அல்லது அயோடினை அளந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 1970ஆம் ஆண்டு அதை ஒட்டி சாலமன் பர்சன் என்ற ஒரு அறிஞரும் ரோசலின் யாலோ என்ற ஒரு பெண்மணியும் இணைந்து ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்தார்கள். அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த முறையை வைத்துத்தான் இன்று தைராய்டு சுரப்பை விட குறைவாக இருக்கக்கூடிய சுரப்புகளை கூட கண்டுபிடிக்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு மிக சிறந்ததாக கருதப்படும் அந்த தொழில்நுட்பத்திற்கு எலக்ட்ரோ கெமி லூமினன்ஸ் அசே என்று அழைக்கிறார்கள். அதாவது ஒரு பொருளும் அதற்கான எதிர்பொருளும் ஒன்றோடொன்று இணைவதையும் அந்த இணைப்பில் ஏற்படக்கூடிய விளைவுகளை கதிரியக்கமாகவோ நொதி செயலாகவோ அல்லது ஒரு ஒளியாகவோ அளந்து எவ்வளவு தைராய்டு சுரப்பு இருக்கின்றது என்று கண்டுபிடிக்க முடிகின்றது. தைராய்டுக்காக இந்த பரிசோதனையை செய்யும் பொழுது முக்கியமாக 3 பொருள்களை நாம் அளக்கின்றோம். ஏற்கனவே நாம் பார்த்தபடி தைராக்சின், மூவயோடோதைரனின் என்ற 2 பொருள்களும் தைராய்டில் இருந்து வெளிவருகின்றன என ஏற்கனவே பார்த்தோம். எனவே அது 2ஐயும் அளப்பது நியாயமானது. அப்படி அளக்கும் போது அது குறைவாக இருந்தால் தைராய்டு குறை என்றும், கூட இருந்தால் தைராய்டு கூடுதலாக இருக்கிறது என்றும் முடிவு பெறுகின்றோம். இதை தவிர இந்த தைராய்டை பிட்யூட்டரி சுரப்பி தான் கட்டுப்படுத்துகிறது என்று நாம் அதுவும் ஏற்கனவே பார்த்தோம். அந்த பிட்யூட்டரி சுரப்பி தைராய்டை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்றால், TSH என்ற ஒரு சுரப்பை சுரந்து அது தைராய்டை கட்டுப்படுத்துகின்றது. அந்த TSH அளப்பதன் மூலமும் அந்த தைராய்டு ஒழுங்காக வேலை செய்கின்றதா இல்லையா என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும். தைராய்டு ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் பிட்யூட்டரியில் இருந்து வரக்கூடிய அந்த TSH என்ற பொருள் மிகுதியாக இருக்கும். தைராய்டு அதிகமாக வேலை செய்தது என்றால் அந்த பிட்யூட்டரியிலிருந்து வரக்கூடிய TSH என்ற பொருள் குறைவாக இருக்கும். இந்த 3ஐயும் ஒத்து பார்ப்பதன் மூலம் ஒரு நோயாளிக்கு தைராய்டு மிகுதி இருக்கின்றதா குறை இருக்கிறதா என்ற முடிவுக்கு வருவோம். இந்த தைராய்டு மிகுதி ரத்தத்தில் எப்படி தெரியும்? நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த T3, T4 அதாவது தைராக்சின், ட்ரையோடோதைரனின் என்ற 2 பொருள்களும் மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த TSH என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரியிலிருந்து வரக்கூடிய பொருள் குறைந்திருக்கும். இதை வைத்து ஒரு நோயாளிக்கு தைராய்டு மிகுதியாக இருக்கும் என்று முடிவு செய்வார்கள். தைராய்டு நோயினுடைய காரணத்தை எந்த பரிசோதனைகள் மூலம்
ஏற்கனவே நாம் பார்த்தபடி தைராய்டு நோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான காரணம் தன் ஏம அழற்சி, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று பார்த்தோம். அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸினுடைய மார்க்கர் என்று அழைப்பது, அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸின் காரணமாக விளைகின்ற எதிரணுக்கள். அந்த எதிரணுக்களில் 2 வகை இருக்கின்றது. ஆன்டி தைராய்டு மைக்ரோசோமல் ஆன்டிபாடிஸ், ஆன்டி தைராய்டு தைரோகுளோபுலின் ஆன்டிபாடிஸ் என்று பல ஆன்டிபாடிகள் இருக்கின்றன. இவற்றை அளப்பதன் மூலம் அந்த தன்னியம அழற்சி இருக்கிறது என்று முடிவு செய்கின்றோம். தன்னியம அழற்சி சில நேரங்களில் தைராய்டு மிகுதியை ஏற்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உருள் புரதம் இருக்கின்றது. அந்த உருள் புரதத்திற்கு ஆன்டி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசப்டார் ஆன்டிபாடி என்று பெயர் ஆங்கிலத்தில். இதை அளப்பதன் மூலம் அந்த நோயாளிக்கு தைராய்டு மிகுதி இருக்கலாம் என்று முடிவு செய்ய முடியும். எனவே இந்த பரிசோதனைகளின் மூலமாக ஓரளவுக்கு தன்னியம குறை இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க முடியும். இது நமக்கு அந்த நோய்க்கான காரணத்தை அறிய உதவுகின்றது. தைராய்டு திசுவை எடுத்து பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் எப்போ ஏற்படும்? இந்த இரத்த பரிசோதனைகள் தைராய்டு நோய்க்கான காரணத்தை அறிவிக்கவில்லை என்றால், அல்லது தைராய்டில் ஓரிடத்தில் ஒரு கட்டி இருக்கிறது, 2-3 கட்டிகள் இருக்கின்றன என்ற ஒரு நிலை இருந்தால், அந்த திசுக்கள் எப்படிப்பட்டவை என்பதை ஒரு சின்ன ஊசி மூலமாக அதில் இருக்கக்கூடிய நீரையும் செல்களையும் எடுத்து அவற்றை ஒரு கண்ணாடி பட்டையில் பரப்பி சாயமேற்றி நோய்க்கூறு ஆலோசகரிடமிருந்து நாம் அறிவுரை பெறலாம். அப்படி பார்க்கும்போது அதில் புற்றுநோய் இருந்தாலும் தெரியும், சாதாரண கட்டிகள் இருந்தாலும் தெரியும், அழற்சி இருந்தாலும் தெரியும். இது மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலைகளில் இந்த பரிசோதனையை கட்டாயம் நாம் மேற்கொள்ள வேண்டும்.